வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம கவளப்பொடி மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, 10 பல்லு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ 50 கிராமு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 200 கிராம் தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் ஊற்றிட்டு நான் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. 20 கிராம் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதையும் ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து மிளகாத்தூள் வடைலாம் போனோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு நான் 1 கிலோ கவளப்பொடி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதித்து மீனில் உப்பு காரம்லாம் சார்ந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.